நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ல எங்கெல்லாம் போயிருக்காங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நேத்தி பார்த்தா அப்படின்னா ராணிப்பேட்டை, சோளிங்கர், அதுக்கப்புறமா அரக்கோணம் இந்த 3 தொகுதிகளுக்கு போயிருக்காரு. நேத்தி பேசும்போது பார்த்திருந்தோம் 100 தொகுதிகளை கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் 34 நாள்ல. நேத்தி 35வது நாள் பார்த்த அப்படின்னா 101வது தொகுதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த 30 நாள்ல எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 தொகுதியும் கவர் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க. அவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கறதுக்காக மக்கள் அவ்வளோ பேர் வராங்க. அப்போ நேத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அம்மா ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறையினர்லாம் ரொம்ப நல்லபடியா இருந்தாங்க, மக்களுக்கு ஒரு அரணா இருந்துட்டு இருந்தவங்க இப்போ மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா ஆட்சி நடக்கும்போது ஸ்காட்லாந்து காவல்துறையினருக்கு நிகரா இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையினர் இன்னைக்கு ரொம்ப மோசமாயிட்டாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, காவல்துறையினருக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை, காவல்துறையினராலையுமே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தனமா சொல்லியிருந்தாரு. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்னைக்கு தமிழகம் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்னைக்கு செயலிழந்து காட்சி அளிக்குது. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. இந்த அஜித்குமாரோடைய லாக்அப் டெத்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து இப்ப தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் சென்னையில நடந்த அராஜகத்தையும் பார்த்தோம். மதுரையில கை காலை பிடிச்சு கொண்டு கட்டா பெண்கள் எல்லாம் இழுத்துட்டு போறாங்க. இந்த அளவுக்கு காவல்துறையினர் இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய முதல்வர் தான் காரணம். அவங்களை கட்டுக்கொள்ள வச்சிருக்க வேண்டியவரை இன்னைக்கு கட்டவிழ்த்து விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நம்ம காவல்துறையினர் ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி பிரச்சாரம் வரும்போது கூட்டம் வந்துச்சுன்னா கூட்டத்துக்கு பதிலாக போலீஸ்காரங்களே அதிகமா இருக்கின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இதையும் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தாரு. நேத்து போனது சோளிங்கர் தொகுதி. அந்த சோளிங்கர் தொகுதியில அதிமுக ஆட்சி இருக்கும்போது நிறைய நலத்திட்டங்களை அதிமுக அரசு பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கு உதாரணமா சொன்னோம்னா சோளிங்கர் தொகுதியில அரசு சுகாதார நிலையம் ஆரம்பிச்சுட்டதா இருக்கட்டும், இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸ் கட்டித்தந்தா இருக்கட்டும், இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ் கட்டித்தந்தா இருக்கட்டும். இது மட்டும் இல்லாம நிறைய சோளிங்கர் பகுதியில் நிறைய ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கு. இது அதிமுக ஆட்சியில் தான் தூர்வாரனால நிறைய நீர்நிலைகள் மக்களுக்கு உதவிப்பட்டிருக்கு. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா திமுக ஆட்சியில ஒரு நலத்திட்டங்கள் கூட சோளிங்கர் பகுதியிலோ சுற்று வட்டார பகுதியிலோ பண்ணித்தரலன்றதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா தெளிவா உரை கொடுத்திருந்தார். அது போக இன்னொரு குற்றச்சாட்டு இந்த ஸ்டாலின் அரசு மேல இருக்கு. என்ன அப்படின்னா மத்திய அரசுல இருந்து 5 லட்சம் பிரதமர் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 600 கோடி பணம் வாங்கியிருக்காங்க. சரியா, நிதி வாங்கியிருக்காங்க. ஆனா வெறும் 3,10,000 வீடு தான் கட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டியே கொடுக்கல. அது போக இந்த 3 லட்சம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன பாத்தியா, அந்த 3 லட்சம் வீடுமே முழுசா முடியல, பாதி கட்டி அரைகுறையா நிக்குது. இந்த அளவுதான் கட்டியிருக்காங்க. இதுக்கான மத்திய அரசுல இருந்து இவ்வளவு நிதி மட்டும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. அது போக இப்போ சமீபத்துல கூட இவங்க கட்டி கொடுக்குறாங்க பாத்தியா, பிரதமரோட பசுமை வீடு, அதானா கலைஞர் வீடு அப்படின்ற பேர்ல தான் இவங்க கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கறதையாவது உருப்படியா கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது. சமீபத்துல இந்த கலைஞர் வீடோட செவுறு இடிஞ்சு விழுந்து 5 வயது சிறுமி பலியான சம்பவம் நம்ம கேள்விப்பட்டோம். அது கேட்கறதுக்கே மனசுக்கு அவ்வளோ சங்கடமா இருந்துச்சு. இந்த லட்சணத்துல தான் இவங்க கட்டி கொடுக்குற வீடுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஏழை தான் வீடு கட்டணும்னு நினைச்சானா எங்கேயோ போகுது விலைவாசி. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 250 ரூபாய் வித்த சிமெண்ட் மூட்டை இன்னைக்கு 380 ரூபாய் விற்குது. அது மட்டும் இல்லாமல் கம்பியிலேருந்து ஜல்லிலேருந்து மணல் வரைக்கும் அத்தனையுமே விலை ஏற்றி வச்சிருக்காங்க. இப்போ சாதாரண பாமர மக்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவனால எப்படிங்க கட்ட முடியும்? வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு திமுக விலைவாசியை ஏற்றி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. இன்னைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்ல 240 ரூபா, திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் 350 ரூபா, கிட்டத்தட்ட 110 ரூபா உயர்வு. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபா, இன்னைக்கு ஒரு செங்கல் திமுக ஆட்சியில் 10 ரூபா. மரம் 200% உயர்ந்து போச்சு. இப்படி இந்த கட்டுமான பொருட்கள் விலை மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இனி திமுக ஆட்சியில் வீடு கட்டு என்பது எட்டாக்கணி ஆகிவிட்டது. சொல்லியிருந்தீங்க கட்டுமான பொருட்கள் எல்லாம் விலை ஏறிடுச்சுன்னு. அதை தாண்டி உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அதுவுமே விலை அதிகமாயிடுச்சுன்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? திமுக ஆட்சி தான். ஏன்னா அதிமுக ஆட்சியில 1 கிலோ பொன்னி அரிசி 60 ரூபா வித்துட்டு இருந்த இடத்துல இப்போ 1 கிலோ பொன்னி அரிசி 72 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நல்லெண்ணெய் 250 ரூபா வித்துட்டு இருந்த அதிமுக அரசுல இப்ப நல்லெண்ணெய் 1 லிட்டர் 400 ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த அளவுக்கு விலைவாசி அதிகமாயிருக்கு. கட்டுமானம் கூட சரி பரவாயில்ல, வாடகை வீட்டுல இருந்துப்பாங்க. பட் ஆனா உணவு, ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருட்களே விலை அதிகமானது ரொம்ப திமுக ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கும். ஆமா, நீ யோசிச்சு பாரு. இப்போ 10 ரூபான்றது நமக்கு இப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல பணக்காரங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்காது. 10 ரூபா தானேங்க, அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா
அடித்தட்டு மக்களை யோசிச்சு பாரு, அவங்களுக்கு 10 ரூபான்றது எவ்வளவு பெரிய காசா இருக்கும். அதை வச்சு வேற ஏதாவது பண்ணலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்படி விலைவாசி ஏறுறது அவங்களோட வாழ்வாதாரத்தையே பறிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அம்மா உணவகத்துல 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்திருந்த இடத்துல அத்தனை உணவகம் இருந்துச்சு. இன்னைக்கு படிப்படியா எல்லாத்துக்கும் மூடு விழா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இங்க இருக்கக்கூடிய மக்களால அன்றாட வாழ்க்கை ஓட்டுறதே கஷ்டமா தான் இருக்கு. இங்க பெரும்பாலும் சென்னையில இவங்க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்ன்றது கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு வேணா கொஞ்சம் வசதியா இருக்கும். சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதுவாகவே இருக்காது. ஏன்னா அத்தனை பேரும் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொல்றாங்க என்கிட்ட, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு வீட்டு வாடகை 8000 ரூபாய், கரண்ட் பில்லு 6000 ரூபாய் கட்டுறேன். அப்படியே 1000 ரூபாய் 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்த இடத்துல அப்படியே ட்ரிபிள் ஆயிருக்கு உனக்கு கரண்ட் பில்லு. இவங்க ஆனா சொல்லிக்கிறாங்க, நாங்க வந்து 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறோம், மகளிருக்கு இலவச பஸ் கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னதான் சொன்னாலும் அது எல்லாத்தையுமே இங்க டபுள் ஆக்கிட்டாங்க. வீட்டு வரி அதுக்கான கட்டணமும் உயர்ந்துருச்சு, கரண்ட் பில் அதுவும் உயர்ந்துருச்சு, தண்ணி வரியும் உயர்ந்துருச்சு. இப்படி அங்க 1000 ரூபாய் கொடுக்குறன்ற பேர்ல இங்க 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திட்ட இருந்துமே புடுங்குறாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் அவங்களுடைய ஆதங்கத்தை முன் வச்சிருந்தாங்க. இந்த அரசு எங்களுக்கு வேண்டவே வேணாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எடப்பாடி அவர்களுக்கு வந்து கரெக்டா புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் ஆட்சியில இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கரண்ட் பில் ஏத்துனது, அது பண்றது இது பண்றது இதெல்லாம் எதுவுமே பெருசா பண்ணல. இப்ப இவங்களுமே 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. கொடுத்ததோட இல்லாம மாசம் கரண்ட் பில் கணக்கு எடுக்கிறோம் நாங்க. இப்ப முக்காவாசி குடும்பத்துல 100 யூனிட்டுக்கு கம்மியா தான் ஓடி இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் சென்னையில எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. அந்த மார்னிங் நைட் இந்த டைம் தான் இருப்பாங்களா. மாசம் கணக்கு எடுத்தோம்னா உனக்கு முக்காவாசி வீடுகளுக்கு கரண்ட் பில் கட்டவே தேவையில்ல. ஏன்னா 100 யூனிட்டுக்குள்ளேயே முடிஞ்சிரும்ல. கரண்ட் நஷ்டத்துல சும்மா கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் 100 யூனிட் ஃப்ரீன்ற பேர்ல 2 மாசத்துக்கு ஒருக்கா இப்ப வரைக்குமே கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியுமே எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சியில வந்து 2000 அம்மா மினி கிளினிக் வந்து ஓபன் பண்ணாங்க. ஒருவேளை அதிமுக வந்து திருப்பி ஆட்சியை பிடிச்சா எடப்பாடி அவர்கள் வந்து 4000 மினி கிளினிக்கா வந்து உருவாக்கப்படும்ன்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நலம் காக்கும் ஸ்டாலின், எப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சோ அப்பதான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின்ற ஒரு முகாமா ஆரம்பிச்சாரு. ஆமா நீயே யோசிச்சு பாரு. 2000 அம்மா மினி கிளினிக், அதாவது இந்த கிளினிக் எல்லாம் எங்க ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா பெருசா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத, மக்களால ரொம்ப ஆக்சஸ் பண்ண முடியாத ஏரியாக்கள்ல அம்மா மினி கிளினிக் ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே டாக்டர்ஸ் இல்ல, நர்ஸ் இல்லைன்ற ஒரு அவலம் தான் இருக்கு. இந்த கிளினிக்கா அம்போன்னு விட்டுட்டாங்க, கண்டுக்கிறதே இல்லை. முன்னாடியெல்லாம் நம்மளால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போக முடியாதப்ப அம்மா மினி கிளினிக் இருக்கும்போது அங்க போய் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலே உனக்கு சில ஊர்லலாம் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல, இதுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் விட்டுறாங்க. அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்தால் ப்ராப்பராக டாக்டர்ஸ் எல்லாம் போட்டு அம்மா மினி கிளினிக் ஓப்பன் பண்ணி தருவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. ஆமாம், இத்தனை 4.5 வருஷமாக இந்த இதுவுமே மக்களுக்காக பெருசாக பண்ணலை. இப்போ தான் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், அது போக ஆமாம் உங்களுடன் ஸ்டாலின் தமிழகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருல்ல, அது எல்லாமே எலெக்ஷனுக்கான ஒரு ட்ராமா தான். அதை நம்பி மக்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறத விட மக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி தினம் திமுக சொல்ற உருட்டுகளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா தெளிவா உறக்க சொல்லிட்டு இருக்காரு, மக்களுக்கு புரியுற விதமா. ஸோ மக்களும் ஆவலோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாருன்றதை கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூட்டிட்டே தான் போகுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கும் ஒரு 3 தொகுதி போறாரு. இன்னைக்கு 3 தொகுதியில என்ன பேசுறாருன்றத நாளைக்கு திருப்பி பேசலாம். நன்றி.